Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் சுட சுட சோறுல பாதாம் அல்வா நாட்டு சக்கரை வச்சு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்றேன் வாங்க. பாதாம் அல்வா செய்ய தேவையான பொருள் நான் 250 கிராம் பாதாமை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா 25 மினிட்ஸ் முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அதோட 300 கிராம்ஸ் நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் பால், 1/2 ஸ்பூன் சுகரில் 2 ஏலக்காவை நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். 6 ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். இதுக்கு கீ ரொம்ப தேவைப்படாது, அதனால் 6 ஸ்பூன் போதும். பாதாம் தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பால் இருக்குது, ரெண்டையும் நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாமும் பாலும் நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த பாதாம் விழுதை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அதில் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நாட்டு சர்க்கரையும் இந்த விழுதும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சர்க்கரை நல்லா உருகி கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பாதாமோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கெட்டிப்பாக தான் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டிப்பாக தான் வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கெட்டிப்பாக தான் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டிப்பாக தான் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா இதே மாதிரி நமக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் நம்மளோட பாதாம் அல்வா லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. உங்களுக்கே தெரியும், இங்கே அடியில் பாருங்கள் ஒட்டாமல் வருது. இப்படி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இனிமேல் நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட சுட சுட பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணலாம்.